ஸோ மத்தி மீன் அப்படிங்கிறது கடந்த ஒரு 10 வருட காலமாக வந்து மக்களிடம் நிறைய அவேர்னஸ் இருக்குது. இருப்பினும் சில பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம காஸ்ட்லியான மீனுக்கு தான் போவோம், வஞ்சர மீனுக்கு தான் போவோம் அப்படின்னு. ஆனால் மத்தி மீன் மாதிரி நன்மை கிடைக்கக்கூடிய மீன் எதுவுமே கிடையாது. குறிப்பாக என்னென்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. விட்டமின் டி அப்படிங்கிறது நமக்கு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிறது. ஸோ அந்த மத்தியில் விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டி இருந்தாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மத்தியும் 10 மத்தி மீனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 351 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது. யூஸ்வலாக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சதை பகுதிகளை மட்டும் சாப்பிட்டுட்டு எலும்புகளை வந்து முட்களை வந்து வீசிடுவாங்க. மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் முள் அப்படிங்கிறது ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் முட்களோடு நம்ம என்ன செய்யணும், அதை கண்டிப்பாக சாப்பிடணும்.